ஒரு ஈவினிங் டைம் அப்படியே சன்செட் ஆக ப்ளஸ் நம்ம ஊரோட வியூவை பார்க்க வேற லெவலாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஊருக்கு ஒரு டாட்டாவை சொல்லிட்டு ட்ராவல் போகலாமா, பேக்கெல்லாம் மாட்டி ஜம்முன்னு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்தாச்சு. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸுமே வந்துச்சு. உள்ள டிஜிட்டல் போர்ட்லாம் வச்சுருந்தாங்க. நல்லாவே இருந்துச்சு. பழைய டவுன் பஸ்ஸுக்கும் இந்த டவுன் பஸ்ஸுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. ரைட்டிங்குமே வேறு லெவலாக இருந்துச்சு. அது போக அந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் வந்தால் முன்கூட்டியே சொல்கிறதுக்கு அந்த வாய்ஸ் ஓவரில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே நல்லாவே இருந்துச்சு. ஹாஃப் அன் ஹவர் ட்ராவலுக்கு அப்புறம் புதுக்கோட்டை தற்காலிக பேருந்து நிலையத்துக்கு வந்தோம். ஸோ பஸ்ஸஸ்லாம் நிறையாவே நின்றுக்கிருந்துச்சு. ஸோ திருச்சிக்கெல்லாம் நிறையா ப்ரைவேட் பஸ் நின்றுக்கிருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ் தான் வந்துருந்துச்சு. நம்ம வந்து ஒரு சண்டே ஒரு நைட் ட்ராவல் பண்ணுறோமா, ஸோ அதனால் பஸ்ஸுமே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. லாஸ்ட்டு சீட் தான் கிடச்சி நம்மளுக்கு. கொஞ்ச நேரம் போகுமே பஸ்ஸில் லைட்லாம் அமர்த்திட்டாங்க. ஸோ நம்ம பாட்டை கேட்டுகிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தோம். பஸ்ஸே அப்படியே அமைதியாக இருந்துச்சு. அண்ணனுமே நல்லா நைட்டு ஸ்பீடு எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு பார்த்தா மதுரை மாட்டுத்தாவணி கரெக்டாக 9:20 வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ பஸ்ஸுக்கு ஒரு டாட்டாவை சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.